ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 5 பயிற்சி 5.3 7ஆம் கணக்கு பார்க்கணும். என்ன கொடுத்துருக்காங்க? முக்கோணம் டிஇஎஃப்பின் பக்கங்கள் டிஇ, இஎஃப் மற்றும் எஃப்டிகளின் நடுப்புள்ளிகள் முறையே ஏ -36, பி 07 மற்றும் சி 19 எனில் ஏபிசிடி ஓர் இணைகரம் அப்படின்னு நிரூபிக்க சொல்றோம். இந்த ஏபிசிடிங்கிறத ஜாயின் பண்ணோம்னா இது ஒரு இணைகரம்னு நிரூபி. ஒரு வடிவம் இணைகரமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதனுடைய மூலை விட்டங்களின் நடுப்புள்ளிகள் சமம். மூலை விட்டம் பிடி, மூலை விட்டம் சிடியின் நடுப்புள்ளியில் சமம்னு நம்ம நிரூபிச்சா போதும். அப்ப ஏசிக்கு நடுப்புள்ளி கண்டுபிடிச்சிடலாம். பட் பிடிக்கு நடுப்புள்ளி கண்டுபிடிக்க நம்மக்கிட்ட டி இல்லை. ஸோ டிங்கிற பாயிண்ட் இல்லை, ஈங்கிற பாயிண்ட் இல்லை, எஃப்ங்கிற பாயிண்ட் இல்லை. இந்த முக்கோணத்தின் முனைகள் முதல்ல கண்டுபிடிச்சாதான் நம்மளால இந்த சம்ம செய்ய முடியும். முதல்ல முக்கோணத்தின் 3 முனைகளை நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ டிங்கிறது x1 y1 ஆகும், ஈங்கிறது x2 y2 ஆகும், எஃப்ங்கிறது x3 y3 ஆகும் வச்சு முதல்ல இந்த முனைகளை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் மூளை விட்டத்துக்கு வரும். ஓகே, அப்போ x1 + x2 by 2 equal to -3, y1 + y2 by 2 equal to 6. ஓகே, ஏங்கிறது இடியின் நடுப்புள்ளின்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ x1 + x2 equal to -6, y1 + y2 equal to 12 வச்சுக்கிடுவோம். இது ஒரு சமன்பாடு, இது ஒரு சமன்பாடு. அதே போல் இந்த பக்கம். ஓகே, இஎஃப்பின் நடுப்புள்ளி பி. ஸோ பி வேணும்னா x2 + x3 by 2, y2 + y3 by 2. இதிலிருந்து x2 + x3 equal to 0 × 2 0, y2 + y3 equal to 7 × 2 14. அதே போல் எஃப்டியின் நடுப்புள்ளி சி 1,9 equal to இது 2, x1 + x3 by 2, y1 + y3 by 2. அதாவது x1 + x3 by 2 equal to 1. x கோஆர்டினேட்டு y கோஆர்டினேட்டு தனித்தனியாக கம்பேர் பண்ணும். ஸோ x1 + x3 equal to 2, y1 + y3 equal to 18. ஓகே, இப்போ எக்ஸ் எல்லாம் தனியாக எடுப்போம், ஒய் எல்லாம் தனியாக எடுத்து ஆட் பண்ணி ஒவ்வொரு வெர்டிசஸாக கண்டுபிடிப்போம். x1 + x2 equal to -6, x2 + x3 equal to 0, x1 + x3 equal to 2. ஓகே, இதை மூணையும் அப்படியே கூட்டுறோம். அதே போல் y1 + y2 equal to 12, y2 + y3 equal to 14, y1 + y3 equal to 18. இதை மூணையும் அப்படியே கூட்டுறோம். ஓகே, 2 x1 இருக்கும், 2 x2 இருக்கும், 2 x3 இருக்கும். ஆட் பண்ணோம்னா இதில் ரைட்டில் -6 + 2 என்ன ஆயிரும்? -4. அப்போ x1 + x2 + x3 equal to இந்த 2 ரைட் சைடில் கொண்டு வா, -12. ஓகே, இப்போ x1 + x2க்கு பதிலாக ஃபஸ்ட்டில் -6 இருக்குது, சப்ஸ்டியூட் பண்ணும். இங்கிட்டு கொண்டு வந்தால் +6 ஆகும். ஸோ 4 ஆயிரும். x3 4னா x3 இங்கே போட்டால் x1 கண்டுபிடிச்சலாம். அதே போல் ஒய்க்கு சைட் பை சைடாக செஞ்சுட்டே வரும். இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 2y1 2y2 2y3 கிடைக்கும். இதை ஃபுல்லாக ஆட் பண்ணோம்னா 10 14 மிச்சம் 1 44 கிடைக்குது. அதாவது y1 + y2 + y3 equal to 22. y1 + y2க்கு பதிலாக 12 சப்ஸ்டியூட் பண்ணுறேன்.
ஸோ y3 is equal to 22 minus 12 10 ஆகும். ஸோ y3ங்கிற கோஆர்டினேட் கண்டுபிடிச்சிட்டோம், x3ங்கிறது கண்டுபிடிச்சாச்சு. இனி ஒவ்வொன்றா கொண்டு போட்டு x1 x2 கண்டுபிடிக்கணும், y1 y2 x1 + x3க்கு பதிலாக 2 இருக்கு இல்லையா, அதில் போடுவோம். ஸோ x1 is equal to 2 minus 4 minus 2ன்னு வந்துடும். அதே போல் இங்கே y1 + y3 is equal to 18. y3க்கு பதிலாக 10 போட்டோம்னா y1 is equal to 10, 18 minus 10 8 ஆகும். ஸோ x1 y1 x3 y3 கண்டுபிடிச்சோம். நீ x2 y2 கண்டுபிடிக்கணும். x1 + x2 இல்லைன்னா x2 + x3 is equal to 0ல் போடுவோம். இதில் x3 4, இதிலேருந்து x2 is equal to -4 வந்துடும். அதே போல் இப்போ y1 y3 இருக்குது, எதுலைனாலும் போட்டால் y2 கண்டுபிடிச்சிடலாம். ஸோ y1 + y2 is equal to 12ன்னு தெரியும். அதில் y1க்கு 8 போட்டோம்னா y2 வந்து 4ன்னு கிடச்சிரும். ஸோ இப்போ ஒவ்வொரு வெர்டிசஸாக எழுதுவோம். x1 -2 y1 8. அப்போ டிங்கிறது தான் x1 y1 வச்சுருக்கேன். ஸோ 2, -8. x1 என்ன கிடச்சிருக்கு, -2 y1 8, -2, 8. ஈங்கிற பாயிண்ட்டு எல்லாம் எழுதி வச்சுக்கிடுவோம். x2 y2 -4 +4. எஃப்ங்கிற பாயிண்ட்டு x3 y3 4 10 3 பாயிண்ட்டு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நமக்கு என்ன வேணும், பிடியின் மையப்புள்ளியும் ஏசியின் மையப்புள்ளியும் சமன்னு போட்டு நம்ம நிரூபிக்கணும். எதனுடையது, பிடியின் மையப்புள்ளியும் ஏசியின் மையப்புள்ளியும் சமமானு காமிக்கணும். ஏசியின் நடுப்புள்ளி -3, 6, ஏ சி வந்து 1, 9. x1 + x2/2 y1 + y2/2 ஆட் பண்ணால் -2/2 15/2, அது -1/15/2 வருது. இது ஏசியின் நடுப்புள்ளி. அதே போல் பிடியின் நடுப்புள்ளி. 2 மூலை விட்டத்தின் நடுப்புள்ளி கண்டுபிடிக்கிறேன். சமமாக இருந்தால் அது ஒரு இணைகரம். பி வந்து என்னது, 0 7. டி இப்போ கண்டுபிடிச்சிருக்கேன், -2, 8. ஸோ பிடியின் நடுப்புள்ளி ஸோ இதுவும் -2/2 15/2ன்னு கிடைக்குது. 2 நடுப்புள்ளிகளும் மூலைவிட்டங்களின் நடுப்புள்ளிகளும் ஒரே புள்ளியாக இருக்குது. ஸோ ஏபிசிடி ஒரு இணைகரம். மூலைவிட்டம் ஏசி மற்றும் மூலைவிட்டம் பிடியின் நடுப்புள்ளிகள் சமம். எனவே ஏபிசிடி ஓர் இணைகரம். ஓகே.